வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். சமீபத்தில் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா 171 அப்படின்ற ஒரு விமானமானது ஒரு பில்டிங் மேல விழுந்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுச்சு. இதுல பல பேர் இறந்து போனாங்க. இந்த குறிப்பிட்ட விபத்தானது ஏன் நடந்துச்சு அப்படின்ற காரணத்தை பல்வேறு செய்தி நிறுவனங்கள்ல பல பேர் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. யூடியூப்லயும் நிறைய யூடியூப் சேனல்கள் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கலாம், எக்ஸ்பர்ட் எல்லாரும் என்ன மாதிரியான ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக ஒரு விமானமானது விபத்துக்குள்ளாகுச்சுன்னா எக்ஸ்பர்ட் என்ன செய்வாங்கன்னா, இந்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை தான் முதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடியோ இனிஷியலாக சில இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட விமானமானது ஏர்போர்ட்டில் இருந்து டேக் ஆஃப் ஆகி பறக்கும்போது சிசிடிவி கேமராவில் இந்த விமானம் பதிவாகி இருந்துச்சு. அந்த காட்சியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். விமானத்தை நம்ம எடுத்தோம்னா அதோடைய இறக்கை பகுதியில் ஃப்ளாப் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலிங் அமைப்பு இருக்கு. இந்த ஃப்ளாப் ஆனது விமானம் பறக்கும் போது 0 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டாங்க. ஃப்ளாப் 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா விமானத்தால டேக் ஆஃப் ஆக முடியாது. ஃப்ளாப் ஆனது 5ல இருந்து 15 டிகிரி ஆங்கிள் டில்ட்டா இருந்தா மட்டும்தான் விமானத்தால டேக் ஆஃப் ஆக முடியும். ஆனா விமானம் பறக்கும் போது அதோடைய ஃப்ளாப் 0 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவை ஆய்வு பண்ண நிறைய பேர் சொன்னாங்க. சோ ஃப்ளாப் 0 டிகிரிக்கு போச்சுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு, பைலட்டுக்கு விமானத்தை ஓட்ட தெரியாம இருந்திருக்கணும். இன்னொன்னு, அந்த பிளாப்பை அவங்களால ஆபரேட் பண்ண முடியாம போயிருந்திருக்கணும். இதுல இரண்டாவது ரீசன் நடந்திருக்கிறதுக்கு தான் சாத்தியம் இருக்கு. அதாவது பிளாப்பை பைலட்டால ஆபரேட் பண்ண முடியாம தான் போயிருக்கணும். அதனாலதான் அவங்க பிளாப்பை யூஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஆரியன் அப்படின்ற ஒரு டீனேஜ் பையன் இந்த விமானம் க்ளோஸ்ல பறந்து போகும்போது தன்னுடைய கேமராவால வீடியோ எடுத்திருந்தான். அந்த வீடியோவை செக் பண்ண எக்ஸ்பர்ட்டுகள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபியூசலேஜுக்கும் விங்குக்கும் இடையில கருப்பு கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் விமானத்துக்கு வெளியில வந்திருக்கிறத அவங்க நோட் பண்ணாங்க. இந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் அப்படின்னா ராம் ஏர் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டர்பைன் என்ஜின். விமானம் பறந்து போயிட்டு இருக்கும்போது அதோடைய இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ அதோட ஹைட்ராலிக் சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ இந்த ரேட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா வெளியில டிப்ளாய் ஆகி வரும். அப்படி வரும்போது அது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா சுத்தி ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பவரோட உதவியால விமானத்துல இருக்கிற அந்த சடன் பவர் ஷார்டேஜை சரி பண்றதற்கான முயற்சியை இது பண்ணும். பல எக்ஸ்பர்ட்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, ரேட் எப்போ வெளியே வரும் அப்படின்னா விமானத்துடைய இன்ஜின் பழுதாகும் போதுதான் அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த குறிப்பிட்ட விமானமானது பறந்து போகும்போது அதோடைய என்ஜின்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அதாவது என்ஜின் வேலை செய்யாம போயிருக்கு. ஒரு இன்ஜின் இல்ல, 2 என்ஜினும் அட் அ டைம்ல வேலை செய்யாம போயிருக்கு. அதனாலதான் விமானம் ஆரம்பத்துல டேக் ஆஃப் ஆகுற மாதிரி இருந்தாலும் தொடர்ச்சி அதால மேல எழும்பி பறக்க முடியாம அப்படியே ஸ்லாண்டிங் ஆகி மெதுவா கீழே இறங்கி பில்டிங் மேல விழுந்துருச்சு. அப்போ பிளாப் ஒர்க் ஆகாம போனதுக்கு இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் காரணமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் விமானத்துடைய ஃபிளாப், எய்லரான், ரடர் மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஆபரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த விமானம் பறந்து போறத க்ளோஸ் அப்ல இருந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு வீடியோ. அதுல இந்த விமானம் பறந்து போகும்போது அதுல சில சவுண்ட் பதிவாகி இருந்துச்சு. அந்த சவுண்டை கேட்ட நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாங்கன்னா, விமானத்துடைய இந்த டர்பைன் மட்டும்தான் சுத்தி இருக்கு, அதோட சவுண்டு தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. செட்னா அப்படின்ற ஒரு வகையான விமானம் இருக்கு. செஸ்னால இருக்கிற டர்பைனும் கிட்டத்தட்ட ரேட்ல இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொப்பல்லர் தான். இந்த விமானத்துல டர்பைனை சுத்தி தான் அது என்ன செய்யணும், பவர் ப்ரொடியூஸ் பண்ணி விமானம் பறக்கும். செஸ்னா ப்ரொப்பல்லர் சுத்தும் போது என்ன மாதிரியான சவுண்டு கேட்குமோ அதே மாதிரியான ஒரு சவுண்டு தான் ரேட் மட்டும் சுத்திட்டு அந்த விமானம் பறந்து போகும்போது இருந்துச்சு. ஏர் இந்தியாவுடைய இந்த விமானமானது போயிங் 7878 அப்படின்ற ரக விமானம். இதை போயிங் அப்படின்ற இந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட விமானத்துல ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜப்பானுக்கு இதே மாதிரியான ஒரு விமானத்தை போயிங் விற்பனை பண்ணியிருக்காங்க. 2013 வருஷம் அந்த விமானத்துல லித்தியம் அயன் பேட்டரியில
திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாச்சு. ஸோ இந்த விமானத்தை உடனடியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிமேல் இந்த விமானம் வந்து பறக்கக்கூடாது, நீ முதல்ல வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விமானம் மறுபடியும் பறக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிச்சு. போயிங் 787 மாதிரியான விமானங்கள்ல ஒரே ஒரு என்ஜினை பயன்படுத்தி கூட என்ன செய்ய முடியும்னா விமானத்தை திரும்ப ஓட்டிட்டு வந்து தரையிறக்கிற முடியும். ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்வுல 2 இன்ஜின்களுமே வேலை செய்யாம போனதுனால தான் விமானத்தால அதுக்கு மேல பறக்க முடியாம அது கீழே விழுந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் விமானத்துல ராட் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்திருக்கு. ஸோ இதைத்தான் பல எக்ஸ்பர்ட்டுகள் தங்களுடைய ஒப்பீனியனா முன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் இந்த விமானம் வந்துட்டு அந்த ஓட்டிட்டு போனவர் சரியா ஓட்டல, அவர் மேல மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில செய்தி நிறுவனங்கள் செய்திகளை போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் இந்த நிறுவனம் தான் வந்து ஏதோ தப்பு பண்ணிருச்சு, இந்த நிறுவனம் ஏற்கனவே பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கு, அதனால இந்த நிறுவனம் பண்ண ஒரு மிகப்பெரிய மோசடியால இது நடந்திருக்கு அப்படின்னு அந்த போயிங் நிறுவனத்தின் மீதும் சில பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏர் இந்தியா மேலேயும் சில பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் அரசியல் கட்சிகள் மீதும் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததற்கு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை பல பேர் முன் வச்சாலும் எக்ஸாக்டாக இந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா அது பிளாக் பாக்ஸில் இருக்கிற தகவல்களை ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அது விரைவில் வந்து அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. அப்போ நாம் இந்த விமானம் எக்ஸாக்டாக என்ன ரீசனுக்காக விழுந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எப்போ ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடந்தாலும் அப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகளும் ஒரு கதையை தூக்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட விமானம் அந்த ஹாஸ்டல் மேல விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு பழைய கான்ஸ்பிரசி கதையை மறுபடியும் இப்போ புதுப்பிச்சு அந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இரட்டை கோபுர நிகழ்வு நடக்கும்போது விமானமானது அந்த இரட்டை கோபுரத்துல மோதும் போது சீட்டு கட்டு சரிஞ்சு விழுகிற மாதிரி அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா இங்க அகமதாபாத்ல இந்த பிளைட் வந்துட்டு அந்த பில்டிங் மேல விழுகும் போது அந்த பில்டிங்கே அந்த மாதிரி இடிஞ்சு விழுகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு கதையை, அதாவது பழைய கதைக்கு மறுபடியும் ரீபெயிண்ட் அடிச்சு ஒரு வித்தியாசமான கேள்வியை வந்து பல பேர் முன் வச்சுட்டு ஒரு கான்ஸ்பிரசி கதையை உருட்ட முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரியான கதையை சொல்றவங்க இன்ஜினியரிங்கோடைய அடிப்படையான சில கான்செப்டே புரியாம தான் உருட்டிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இரட்டை கோபுர நிகழ்வுல விமானமானது மணிக்கு 911 km/h அப்படின்ற வேகத்துல வந்து பில்டிங் மேல மோதிச்சு. ஆனா இங்க அகமதாபாத்ல விமானத்தால ஏற்கனவே டேக் ஆஃபே பண்ண முடியல, அதோட இன்ஜின் வேலையே செய்யல. அது ஏற்கனவே என்ன வேகத்துல பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வெறும் 8 km/h அப்படின்ற வேகத்துல தான் பறந்துச்சு. ஸோ மிக குறைவான வேகத்துல தான் இந்த விமானமானது பில்டிங் மேல போய் விழுந்துச்சு. ஆனா இரட்டை கோபுரத்துல அது அதிவேகமாக போய் பில்டிங் மேல மோதிச்சு. ஸ்பீடுலயே டோட்டலா வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இந்த அடிப்படையை கூட அவங்க கவனிக்காம உருட்டிட்டு இருக்காங்க. இரட்டை கோபுரமானது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அகமதாபாத்தில் இருந்த பில்டிங் லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற இந்த கான்கிரீட் பில்லர்கள் மட்டும்தான் பில்டிங்கோடைய ஒட்டுமொத்தமான லோடையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். அதே இது லோடு பியரிங் ஸ்ட்ரக்சரில் அந்த சுவர்களும் அந்த காங்கிரீட்டுகளும் அந்த பில்டிங்கை தாங்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீடுகள் எல்லாமே இந்த லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர் மாடலில் தான் கட்டியிருப்போம். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இந்த சுவர்கள் எல்லாம் அந்த பில்டிங்கோடைய லோடை தாங்கக்கூடியதுக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அது ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட்டிஷனுக்காக, அதாவது கட்டடத்தில் சுற்றி வேற சவுறு கட்டி வச்சிருப்பாங்க மறைக்கிறது. நீங்கள் வந்து வெறும் துணியை போட்டு மூட்டினீங்கன்னா என்னவோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலை தான் அந்த சுவரோடைய வேலையாகவே அங்கே இருக்கும். ஸோ இதனால தான் மிக மெதுவாக போய் ஒரு விமானம் இந்த லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பில்டிங் மேல விழுகும் போது அந்த பில்டிங்கோட ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தான் உடைஞ்சு ஒட்டுமொத்த பில்டிங்கும் சேதம் அடையாம தப்பிச்சிச்சு. அதே இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங்ல பில்லர்ல ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால அந்த பில்டிங் ஆனது சீட்டு கட்டு மாதிரி இடிஞ்சு விழுந்துருச்சு. இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங்கை எப்ப கட்டுவாங்க அப்படின்னா உயரமான கட்டிடங்கள் கட்டும் போது மட்டும்தான் இது மாதிரியான ஒரு டிசைன்ல கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா நிலநடுக்கங்கள்லாம் வந்தா இந்த மாதிரியான அமைப்புல கட்டப்படுற அந்த பில்டிங்கால தான் நிலநடுக்கங்களை தாங்க முடியும். நம்மள மாதிரியான பில்டிங்லாம் வந்துட்டு மிகப்பெரிய நிலநடுக்கங்கள்லாம் வந்தா தாங்கி நிக்க முடியாது. சோ இதுதான் இந்த டிசைனுடைய அடிப்படையான சில வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் பத்தி எல்லாம் தெரியாம ஏன் விமானம் வந்துட்டு மோதினதுக்கு அப்புறம் இடியல அப்படின்ற கேட்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே 250 km வேகத்துல ஒரு பைக் எடுத்துட்டு போய் சவுத்த மோதிரவன் செத்து போயிட்டான். அதே இது சைக்கிளை ஓட்டிட்டு போய் அந்த சவுத்துல மோதினவனுக்கு வெறும் கால் மட்டும்தாங்க உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்றது எப்படி வந்து தவறான ஒப்பீடாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒப்பீடு தான் இரட்டை கோபுரத்தை வந்து இந்த குறிப்பிட்ட ஆக்சிடென்ட்டோட ஒப்பிட்டு பில்டிங்க்கு ப்ராப்ளம்
ப்ராப்ளம் வரல அப்படின்னு சொல்றது, விமானங்கள் எப்படி பறக்குது, ஹெலிகாப்டர் எப்படி பறக்குது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை போய் கிளிக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை.